கிட்டத்தட்ட கம்பல் டு சைன் யாருன்னா ஈரானுக்கு. ஏன்னா ஈரான் வந்து ரொம்ப ஓஹோன்லாம் இல்ல. ஈரான் கையில ஆயுதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மக்கள் பசியா இருக்காங்களே. கத்தார் இருக்காங்கல்ல, சைலன்ட்டா $6 பில்லியன் குடுக்குறதுக்கு தயாராயிட்டாங்க. அமெரிக்கா வந்து சொல்லி பார்க்குது, "யோவ் சொன்னா நிறுத்தியா?" அப்படின்னா, "இல்ல தயாரில்ல. அடி வாங்குறது நாங்க. இதுவரைக்கும் வந்து அமெரிக்கா பேஸ அடிச்சாங்க. இனிமே எங்க பேஸ அடிச்சுருவாங்க." ட்ரம்ப்ப வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட்ட வச்சுக்கிட்டே, இப்ப என்ன பண்ணுவாரு, இந்த பக்கம் திடீர்னு அ மண்டே அனௌன்ஸ் பண்ணுவார். "அடிக்க போறோம். ஈரான அடிக்க போறோம். ஈரான் தப்பிக்க முடியாது." அப்படி அப்படியே தாட்பூட்ன்னு பேசுவாரு. அப்படி பேசுனா, டக்குன்னு வந்து கையில அங்க இருக்கக்கூடிய ஆ ஆ ஆயுதம் இருக்கு இல்லையா? ஆயுதங்களோட ஷேர் மார்க்கெட் அப்படியே மேலே ஏறும். அப்ப என்ன செய்வாங்க, இவங்க கையில வச்சிருப்பாங்கல்ல, பூரா நெறைய வித்துருவாங்க. நாங்க அடிப்போம். அப்படி அடிச்சிட்டு இருந்தா தான் நெதன்யாகு வந்து தன்னை காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறனால, இன்னைக்கு அடிச்சுட்டாங்க. ஆனா, அடிக்காம இருக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்கல்ல, அமெரிக்கா மூஞ்சில பெருசா கரிய பூசிட்டு நாங்க அடிக்கிறோம்னு சொல்றாங்க. ட்ரம்புக்கு என்னன்னு அவருக்கே தெரியலையே! எத சொன்னாலும் அங்க வந்து ஒரு 10, 12 யூத கம்பெனிகள் இருக்கு. அதான் மொத்த அமெரிக்காவையும் சொல்லப்போனா யூரோப் கண்ட்ரி இது எல்லாத்தையும் வந்து மொத்த ஃபினான்ஷியல் செக்டார பூரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நெனைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற இடத்துல இருக்காங்க. இவர நம்பி எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கே இங்க தெரியுது அப்படின்னா, ஈரானுக்கு தெரியாம இருக்குமா? போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு நிக்குது. 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தம். பரம் சாகர் 5 தயார் பண்ணி வச்சிருக்காங்க. சில மாசங்களுக்கு முன்னாடியே ஆல்ரெடி தயார் பண்ணிட்டாங்க. ம். அதோட ரேஞ்ச் எப்படின்னா 13,000 கிலோமீட்டர். 12,000 கிலோமீட்டர், 13,000 கிலோமீட்டர். எனி டைம் அதில வந்து அந்த வார்ஹெட்ல வந்து ஒரு 1000 1 டன்னு, 1 1/4 டன்னு அந்த அளவுக்கு வந்து வெடிபொருள கொண்டு போகலாம். அல்லது ஒரு 50 கிலோ நம்ம நியூக்ளியர் பாம்பு இருக்கு இல்லையா? அத உள்ள வச்சு கொண்டு போய் போட்டுறலாம். வணக்கம். இது வாவ் தமிழா. அமெரிக்கா, ஈரான் போர் திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது ஜெனீவாவில். திடீரென்று இந்த முடிவுக்கு வந்ததற்கு என்ன காரணம்? மகிழ்ச்சியை கொடுத்தாலும், இதன் பின்னணி என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு திரு கஜாலி அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க சொல்றீங்க 19ஆம் தேதி வந்து கையெழுத்து ஆக போகுதுன்னு சொல்லி. ஆனா அதுக்கிடையில வந்து கையெழுத்து ஆகாதுன்னு தகவல் வருது. இது ஓ! என்னத்த சொல்றது? இவங்கள வச்சுட்டு நம்ம வந்து ஒன்னத்தையும் பேச முடியல. ம், ம். எதையாவது நம்ம வந்து பேசுறோம். பேசினா வந்து பழைய ஒரு 5 மணி நேரம் கழிச்சு பார்த்தா பழைய செய்தி ஆயிருது. ட்ரம்ப் வந்து இந்த அறிவிப்பு வெளியிடுவதற்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? ஈரான் தரப்புலருந்து இது எப்படி சொல்றாங்க? அ அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல எப்படின்னா 3 பேரு. ட்ரம்ப்பு, ஈரான் தரப்பு, இஸ்ரேல் தரப்பு. இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இடையில சம்மந்தமே இல்லாம யுஏஇ அண்ட் கத்தார். ஓகே. இந்த இத சொன்னா மட்டும் தான், இந்த 19ஆம் தேதி வந்து கையெழுத்துக்கு ரொம்ப வேற வழி இல்லாம கம்பல் டூ சைன் அப்படின்னு வந்து யாருக்கு? அமெரிக்காவுக்கு. கிட்டத்தட்ட கம்பல் டூ சைன் யாருன்னா ஈரானுக்கு. ஏன்னா ஈரான் வந்து ரொம்ப ஓஹோன்லாம் இல்ல. ஈரான் கையில ஆயுதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மக்கள் பசியா இருக்காங்களே. ஓகே. அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் லோக்கல்ல அங்க ஈரான்ல வந்து எக்கச்சக்கமான ஆயில் இருக்கு. ஆனா மக்கள் போடுறதுக்கு பெட்ரோல் இல்ல. பயங்கர ஷார்டேஜ் அங்க ஈரான்ல. நம்ம வந்து ஷார்டேஜ் எப்படி யோசிச்சிருக்கோமோ, அது மாரி ஈரான்ல ஷார்டேஜ் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து போர் நிறுத்தம் தேவை. எப்படி பார்த்தாலும் சமீபத்தில யுஏஇ ஒரு $3 பில்லியன் ஈரானுக்கு குடுத்துட்டாங்க. அது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, ஆமா. இன்னொரு 10 பில்லியன் 10 டூ 15 பில்லியனுக்குள்ள ஆ யுஏஇலிருந்து ஈரானுக்கு குடுக்குறதுக்கு தயாராயிட்டாங்க. கத்தார் இருக்காங்கல்ல, சைலன்ட்டா $6 பில்லியன் குடுக்குறதுக்கு தயாராயிட்டாங்க. அமெரிக்கா வந்து சொல்லி பார்க்குது, "யோவ் சொன்னா நிறுத்தியா?" அப்படின்னா, "இல்ல தயாரில்ல. அடி வாங்குறது நாங்க. இதுவரைக்கும் வந்து அமெரிக்கா பேஸ அடிச்சாங்க. இனிமே எங்க பேஸ அடிச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க தயாராயிட்டாங்க. அதனால தான் இவன் அடிச்சது பூரா வந்து குவைத் அண்ட் பஹ்ரைன் இது மட்டும் தான் வந்திருக்கும். யுஏஇ தான் வந்து ஆக்சுவலா மெயின் டார்கெட்டா இருந்தது. ஆனா யுஏஇ அடிக்கல. என்ன காசு என் காச குடுத்துட்டியா? உனக்கு எனக்கும் எந்த வம்பும் கிடையாது. நான் என்ன ம ம வீண் வம்புக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கோம். எங்க காசு இருக்கு குடுத்துட்டியா பிரச்சனை இல்ல. நீ புடிச்சு வச்சேன்னா உன்ன அடிப்பேன். அத நீ வந்து அப்ப அது சும்மாலாம் அடிக்கல. என்னை அடிக்கிறதுக்கு நீ அங்க பேஸ் குடுத்துருக்க. அப்படின்னு சொல்லி இந்த மாரி இருந்தது. அதெல்லாம் நமக்கு எதிரா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாங்களே. ஓமான் ஆல்ரெடி போயிட்டான். சவுதி அரேபியா ஆல்ரெடி வந்து உன்னோட தளத்தையே பாதுகாத்துக்க முடியல. உன்னோட E3 அவாக்ஸ்ன்ற ஏர்போர்ட் ஃப்ளைட் அதையே பாதுகாத்துக்க முடியல. எங்கள நீ என்னத்த பாதுகாப்ப? அப்படின்னு ஏற்கனவே ஓப்பனா வந்து இது வேற சொல்லிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்க. அப்போ சவுதி அரேபியாவும் கிட்டத்தட்ட வந்து அமெரிக்காவுக்கு எதிராயிருச்சு. அதுக்கப்புறம் கத்தாரும் எதிராயிருச்சு.
இருக்கிறது வந்து குட்டியோண்டு ஒரு பஹ்ரைனும், அதோட கொஞ்சம் பெருசா ம இவிங்களும், குவைத்தும். இவிங்கள மட்டும் வச்சுட்டு என்ன செய்றது? ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் வந்துருச்சு. அப்படி வந்த உடனே வேற வழி இல்ல. அப்ப அடுத்த கட்டம் என்ன? அது போக இன்னொன்னு, இங்க அமெரிக்கால என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன கூட்டம். ஒரு 10, 15 பேர் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன கூட்டம். அதுல வந்து ட்ரம்ப்பு, ட்ரம்ப்போட ஃபேமிலி, ட்ரம்ப்போட ஃப்ரெண்ட் சர்க்கிள். அதுக்கப்புறம் கொஞ்சம் யூதர்கள் இருக்காங்கல்ல கம்பெனிகள். இதில வந்து ஃபினான்ஷியல் இதில வந்து ஷேர் மார்க்கெட்ல ப்ளே பண்ணுவாங்கல்ல, இந்த கூட்டம். அது பிளாக் ராக் மாரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஒரு கூட்டம். என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப்ப வந்து அவர் அனவுன்ஸ்மென்ட்ட வச்சுக்கிட்டே, இப்ப என்ன பண்ணுவாரு, இந்த பக்கம் திடீர்னு அ மண்டே அனவுன்ஸ் பண்ணுவார். அடிக்க போறோம், ஈரான அடிக்க போறோம், ஈரான தப்பிக்க முடியாது. அப்படியே அப்படியே தாட்பூட்ன்னு பேசுவாரு. அப்படி பேசுனா, டக்குனு வந்து கையில அங்க இருக்கக்கூடிய ஆ ஆ ஆயுதம் இருக்கு இல்லையா? ஆயுதங்களோட ஷேர் மார்க்கெட் அப்படியே மேலே ஏறும். அப்ப என்ன செய்வாங்க, இவங்க கையில வச்சிருப்பாங்கல்ல, அப்போ நெறைய வித்துருவாய்ங்க. அதுக்கப்புறம் இது வந்து ம ஆயில் இருக்குல்ல, அது வந்து ஹைல இருக்கும். ஓகே. இப்ப என்ன செய்வாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஒப்பந்தம் அப்படிம்பாய்ங்க. ஆயில் கொஞ்சம் கீழ இறங்கும். நெறைய வாங்கிருவாய்ங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய இந்த நிலைமைகளுக்காகவும் சில அறிவிப்பு வந்து மெயினா வெளியிடப்படுது. இவிங்க சம்பாதிக்கிறத எல்லாம் பண்ணிட்டு இருக்காய்ங்க. இந்த சம்பாத்தியம்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். இது வந்து ஒரு 10, 15 பேருக்கு வந்து போயிருக்கு. அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே குடுத்துருக்காய்ங்க. யார் ம். யாருக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு. எவ்வளோங்கிற அளவுக்கு இல்லாம, யார் யாருக்கு எப்படி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டே குடுக்குறாய்ங்க. நீங்க கரெக்ட்டா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 10, 12 வாரங்கள் கவனிச்சு பாருங்க. பார்த்தா மண்டே பயங்கர சண்டை நடக்கப்போது, இது இப்படி போதுன்னு பேசிட்டே இருப்பாய்ங்க. ஒரு 3 வாரம், 4 வாரம் அப்படி பேசினதுக்கு அப்புறம் பார்த்தா, அப்படியே தொய்வாகும். ஒரு குண்ட போட்ற வேண்டியது. குண்ட போட்ட உடனே லப லபன்னு பயங்கர அடி திருப்பி அடிப்பாய்ங்க. அடிச்ச உடனே உடனே ஆயுத வ வ ம இது ஷேர் மார்க்கெட், ஆயுத விற்பனை சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் சல்லுன்னு ஏறும். ஆமா. இது சம்மந்தமா நம்ம பேசியிருக்கோம். இது கூட முன்னாடி கூட அதான். பேசியிருக்கோம். இப்ப யோசிச்சு பாருங்க. நேத்து சண்டே வேற வழி இல்ல. அழுத்தம் காரணம். ரொம்ப பயங்கரமான அழுத்தம் இவருக்கு ட்ரம்புக்கு. என்ன பண்ணிட்டாரு, ஓகே இப்போ 19ஆம் தேதி நாங்க வந்து கையெழுத்து போட போறோம். சரி. இப்ப இதுல வந்து என்ன முக்கியமா அவங்க கேட்டது என்ன? நம்பர் 1 வந்து 450 கிலோ யுரேனியம். இத பத்தி இப்ப பேசக்கூடாது. அணு ஆயுதம் தயாரிக்கவும் மாட்டோம், உற்பத்தி அது செய்ய அது மாட்டோம். ஏற்கனவே சொன்னேன். நான் அணுவே தயாரிக்கிறது இல்ல. அது ம். ஏற்கனவே இப்ப இல்ல. பல வருடங்கள் சொல்லிட்டே இருக்காய்ங்க. இந்த என்ரிச்மென்ட் வந்து எங்களோட மெடிக்கலுக்கும், எங்களோட பவர் ப ஜென் புரொடக்ஷனுக்கு தான் நாங்க பண்ணிட்டுருக்கோம். அணு ஆயுதம் தயாரிக்கிறது எங்களோட நோக்கம் இல்ல. அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு இருக்காய்ங்க. ஆனா நம்பணும்ல. அது என்ன இஸ்ரேல் வந்து ஒண்ணுமே அடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி அடிப்பாய்ங்க. அமெரிக்கா அப்படி அடிப்பாய்ங்க. இவங்க அப்படி இல்ல. தயாரிக்கல. ஆனா அத வந்து கையில குடுத்துரு. 60% எப்படி என்ரிச் பண்ணி வச்சிருக்க? கையில குடுத்துரு. அப்படின்னா குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, சரி அத பத்தி இப்ப பேச வேண்டாம். சரி. இப்ப இவங்க டிமாண்ட் என்னன்னா, 24 பில்லியன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. எங்க துபாய்லயும், கத்தார்லயும், மத்த நாடுகள்லயும். அத பூரா எனக்கு முதல்ல ரிலீஸ் பண்ணி குடு. சரி அத பத்தி பேசுவோம். அப்ப ஹர்மோஸ் வந்து அன்கண்டிஷனலா டோட்டலா வந்து நீ ஓப்பன் பண்ணி விட்டுறேன். எல்லா கப்பலும் வந்து போகலாம். ஓகே. ஓப்பன் பண்ணி விட்டுறேன். நீ இந்த 2யும் வந்து எனக்கு ஓகே பண்ணிட்டேன்னா, நான் அத பண்ணி விடுறேன். அப்படின்னு சொன்ன உடனே, நேத்து வந்து ஈரானுக்கு உள்ள அப்பாஸ் ஆராய்ச்சிக்கு எதிராவே கொஞ்சம் சரியா கலகம் வந்துருச்சு. வெப் ஈரானுக்குள்ளே. ஈரானுக்குள்ள அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து கையெழுத்து போடுறதுக்கு ஓகே சொல்லியிருந்தார்ல. ம். அது எப்படி நம்ம தலைவர போட்டு கொண்டிருக்காய்ங்க, எல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காய்ங்க. நீங்க எப்படி ஓகே சொல்ல போச்சு? அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி, நமக்கு 24 பில்லியன் யுஎஸ் டாலர் வருது. கிட்டத்தட்ட 2,00,000 கோடி வருதுன்னா, நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? நம்ம மக்கள் பட்டினியா கிடக்காய்ங்கல்ல. இதெல்லாம் வேணும். முதல்ல வந்து இந்த இதுக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடணும். அதுக்கான தேவை என்ன? அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி சொல்லி இங்க சொல்ல. அப்புறம் ரொம்ப முக்கியமா, அங்க நம்மளுடைய ஆட்கள் ப்ராக்ஸி அங்க இருக்காங்கல்ல, யாரு? லெபனான்ல. லெபனான் வந்து எங்களோட சேர்ந்தது. அத வந்து இஸ்ரேல் தொடக்கூடாது. அப்போ அமெரிக்கா என்ன சொல்ட்டாய்ங்க, இஸ்ரேல் வந்து லெபனான அடிக்க மாட்டாய்ங்க. அதுக்கு நாங்க பொறுப்பு. ஆமா. இப்ப திடீர்னு இஸ்ரேல் வந்து அமைதியா இருக்கணும். ஈரான் வந்து நெனச்சா உங்கள வந்து 2 மணி இதுல வந்து அடிச்சு அடிச்சு சொல்லி காலி முடிச்சுருவாய்ங்க. பண்ணிருவோம். ஆமா. அப்படி இது என்ன திடீர்னு அவருடைய மனநிலை மாறுறதுக்கு என்ன காரணமா இருக்கு? அழுத்தம். ஏன்னா, இவங்க சொன்னா கேட்க மாட்றாய்ங்க. நெதன்யாகு வந்து போர் நடந்துகிட்டே இருந்தா தான் நெதன்யாகுக்கு அவருடைய பதவிய காப்பாத்த பதவிய முடியும். காப்பாத்த முடியும். அவரே காப்பாத்திக்க முடியும். ஆமா. அவரே பதவி அது போகுது. அவரே காப்பாத்திக்க முடியும். அப்போ நெதன்யாவுக்கு போர் வேணும். அமெரிக்காவுக்கு போர விட்டு வெளிய ஓடணும். 2 பேரும் வந்து 2 எக்ஸ்ட்ரீம் நிக்கிறாய்ங்க. வேற வழியே இல்லாம. அப்ப என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா வந்து இவங்கள விட்டு தள்ளி வெளிய போய்க்கிட்டே இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு சூழல். அதனால வந்து நீங்க ஒழுங்கா இல்லைன்னா வந்து 1 நாள் போதும் உங்கள சோலி முடிச்சுருவாய்ங்க. ஏற்கனவே 12 நாள் போர்ல நான் தலையிட்டு தான் வந்து பிரச்சனை முடிஞ்சது. இல்லன்னா அன்னைக்கே ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கும். இப்பவும் வந்து அடிச்ச அடியில வந்து ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிருக்கு. அதனால நீ வந்து ஒழுங்கா இருக்கணும். நீ அடிக்கக்கூடாது. சொன்னா கேளு அப்படின்னு சொல்லி முடிச்சாய்ங்க. திரும்பி இன்னைக்கு அடிச்சிருக்காய்ங்க.
இஸ்ரேல் வந்து லெபனானில் குண்டு போட்டிருக்காங்க. அதான் அவன் என்ன சொல்றான், லெபனான் பார்டர்ல இருக்கிற ஹிஸ்புல்லா ஆட்கள வந்து நாங்க வந்து இருக்கிற வரைக்கும் நாங்க அடிப்போம் அப்படிங்கிறான். சொன்னாங்க. இனி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அடிக்கிறதா இருந்தா, நாம வந்து டீம் ரெடி பண்ணி யுஎன்ல வச்சு, யுஎன் ஆட்கள் வந்து அங்க படைய வந்து அங்க உட்காந்துருக்கும். முன்னாடி உட்காந்துருக்குன்னு சொல்றாய்ங்க. நாங்க அடிப்போம். அப்படி அடிச்சிட்டு இருந்தா தான் நெதன்யாகு வந்து தன்னை காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறனால, இன்னைக்கு அடிச்சுட்டாங்க. ஆனா, அடிக்காம இருக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்கல்ல. அமெரிக்கா மூஞ்சில பெருசா கரிய பூசிட்டு நாங்க அடிக்கிறோம்னு சொல்றாய்ங்க. ஓ! இப்போ என்ன செய்வீங்க? இப்ப இதனுடைய நிலைப்பாடு ட்ரம்புக்கு என்னவா இருக்கும்? ட்ரம்புக்கு என்னன்னு அவருக்கே தெரியலையே! எத சொன்னாலும் அங்க வந்து ஒரு 10, 12 யூத கம்பெனிகள் இருக்கு. அதான் மொத்த அமெரிக்காவையும் சொல்லப்போனா யூரோப் கண்ட்ரி இது எல்லாத்தையும் வந்து மொத்த ஃபினான்ஷியல் செக்டார பூரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அவைங்க நெனைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற இடத்துல இருக்காய்ங்க. அப்ப அந்தந்த நாடுகள் வந்து அவைங்க என்ன 10 பேர வந்து அடக்கி ஒடுக்குனாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மாறும். இப்போ வந்து அவைங்க கை மீறி கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிட்டு இருக்கு. சொன்னா, "நீ சொல்லு கேட்க மாட்ற, ஓவரா பண்ணிட்டு இருக்கன்ற" மாரி வந்திருக்கு. அப்ப என்னன்னா, நம்பர் 1 வந்து அ லெபனான்ல இஸ்ரேல் அடிக்க மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. நான் பொறுப்புதாரி அப்டின்னான்ல, அந்த பொறுப்பு வந்து முடிஞ்சு போச்சு. அடிச்சுட்டாய்ங்க. என்ன செய்ய போற? அப்ப நீ அவன அடி. அப்படிங்கிறது. நம்பர் 2 இந்த மாரி இந்த என்ரிச்டு யுரேனிய பத்தி பேசக்கூடாது. அப்புறம் இது வந்து நாங்க ஆக்கப்பூர்வத்த வச்சிருக்கோம். சரி ஓகே. அத பத்தி இப்ப பேசல. அப்புறம் ஹார்மோஸ் திறந்து விட்றோம். நாங்க திறந்து விட்டுக்கிறோம். அப்புறம் இங்க கன்வின்ஸ் பண்ணி திறந்து விட்டுறோம்னு சொல்லியாச்சு. அப்ப $24 பில்லியன் டாலர். அத நீங்க குடுத்தா தான் நாங்க வந்து சைன் பண்றத பத்தி நாங்க பேசுவோம் அப்டின்றாய்ங்க. என்ன சொல்லியாச்சு? அது ஏற்கனவே குடுக்கலாம் முடியாது. அதெல்லாம் குடுக்க முடியாது. அத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காய்ங்க. அத நீங்க இப்ப பேசுங்கன்றாய்ங்க. இப்ப பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்ப நம்ம பேசுறதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? நீங்க அணு ஆயுதத்த ப த ப பண்ண மாட்டோம், தயாரிக்க மாட்டோம், எதுவும் மாட்டோம்ன்னு கேரண்டி குடுக்கணும். அத வந்து கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிறணும். அப்படி பண்ணலைன்னா உங்கள ஒழிச்சு கட்டிருவோம் அப்படின்னு திரும்ப பேசியிருக்காரு இன்னைக்கு. நேத்து பேசுனது அதாவது நேத்து நமக்கு நைட்டு. அமெரிக்கால பகல். பகல். காலையில. காலையில என்ன பண்ணிட்டாரு, 19ஆம் தேதி வந்து தி கிரேட் ஈவென்ட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன். இந்த மாரி சைன் பண்ண போறோம். அதுக்கு வந்து வி தேங்க் யூ ஃபார் திஸ் எஃபோர்ட் டேக்கன் பை இஸ்லாமாபாத், துருக்கி, சவுதி அரேபியா அண்ட் ஈஜிப்ட். ஓகே. எவரிதிங் இஸ் ஃபைன். அண்ட் இஸ்ரேல் அக்ரீட் டூ ஸ்டாப் வார் அகெயின்ஸ்ட் ஆன் லெபனான். அதுக்கப்புறம் வந்து வி ஹேவ் அ குட் கெஸ்சர் வித் ஈரான். வி தேங்க் யூ ஃபார் எவரிதிங் அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சு, அப்படியே ட்ரூத் சோஷியல் மீடியால எல்லாம் போட்டு முடிச்சு, வெரி குட் அப்படின்னு எல்லாம் போட்டு முடிச்சுட்டாரு. முடிச்சு ஒரு 7, 8 மணி நேரம் ஆச்சு. மாறும்ல. மாறிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா குடுக்கணும். நீ வந்து சைன் பண்ணணும். இதில அணு ஆயுத இதில சைன் பண்ணணும். இல்லன்னா வந்து போட்டு தொலைச்சுருவோம் உங்கள. அப்போ முடிஞ்சு போச்சு. ஏன்னா, அங்க வந்து நேத்து நைட்டு, இன்னைக்கு காலைல இங்க. முடிஞ்சு போச்சு. இவர நம்பி எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது, நமக்கே இங்க தெரியுது அப்படின்னா, ஈரானுக்கு தெரியாம இருக்குமா? ஈரானோட உளவாளிகள் வந்து அ இங்க மொசாடுக்குள்ள இருக்காய்ங்க, இஸ்ரேலுக்குள்ள இருக்காங்க. இஸ்ரேலோட உளவாளி வந்து ஈரான்ல இருக்காய்ங்க. அப்புறம் அமெரிக்கால வந்து ஈரான் உளவாளி. ஒவ்வொரு நாட்டிலயும் அந்தந்த நாட்டோட உளவாளிகள் இருக்கத்தான் செய்றாய்ங்க. இவங்களுக்கு தெரியுது, நமக்கே தெரியுது அப்புறம் அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படியே அந்தரத்தில தொங்கிட்டு நிக்குது. 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தம். ஆனா அனௌன்ஸ்மென்ட் வரும். ஏன் தெரியுமா? அடுத்து அந்த 3 நாளைக்கு வந்து வியாபாரம் பார்க்கணுமே! அமெரிக்காவுடைய எல்லா நடவடிக்கையும், நம்பிக்கை துரோகங்களும் ஈரானுக்கு தெரியும், அனுபவப்பட்டது. இன்றைக்கு இந்த ஒப்பந்தத்தில சொல்லியிருக்கிறபடி அணு ஆயுதங்கள் தயாரிக்காமல் இருப்பதோ, அல்லது ஆயுதங்கள் வந்து மறைத்து வைப்பதோ, ம். இதெல்லாம் வந்து ஈரான் செய்யாம இருக்குமா? நம்ம கேள்விப்படுற வரைக்கும் எப்படின்னா, அவன் ஏற்கனவே ஒரு 10, 12 அணு ஆயுதம் குண்டு வந்து தயார் பண்ணி வச்சிருக்காய்ங்க. ஏன்னா 60% என்ரிச்மென்ட். அத 90% ஆக்குறதுக்கு 15லேருந்து 20 நாள் தேவை எங்களுக்கு. ஓகே. அதுக்கு வந்து இந்த உருள மாரி சுத்தும் இல்லையா? ஆமா. அத வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாரி எப்படி வந்து சென்ட்ரிஃபியூகல்ல சுத்தி, சுத்தி, சுத்தி அந்த ம். U-235, U-39 வந்து பிரிச்சு விட்டுட்டு அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். பிரிச்சு விட்டு U-35 மட்டும் எடுத்து கொண்டு வந்து அப்படி சேர்க்கும்போது 60%, 70, 80, 90, 90% ஆச்சா பியூர். அது வந்து போட்டு தாக்குனா பயங்கரமா வெடிக்கும். அத வந்து தயார் பண்றதுக்கு 15 டூ 20 நாளு. இது எப்ப பேசுனாய்ங்க? 3 மாசம் முன்னாடி பேசிட்டு இருக்காய்ங்க. அப்ப எத்தன 15 நாள் இவன் கையில இருக்கு? இந்நேரம் தயார் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாய்ங்க. பிளஸ் வந்து ஐசிபிஎம் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். அது வந்து கொரம்ஷாகர் 1, 2, 3 அப்படிங்கிறது 400 கிலோமீட்டர், 600, 700 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர். கொரம்ஷாகர் 4 2000 கிலோமீட்டர், 4000 கிலோமீட்டர். ம். ஓகே. அது ஏன் கொரம்ஷாகர் 4 பர்ட்டிகுலரா அப்படி சொல்றோம் அப்படின்னா, 1200 கிலோமீட்டர் வந்து ஈரான்லேருந்து இஸ்ரேல். கொரம்ஷாகர் 4 வச்சு அடிச்சிருக்காய்ங்க. செஜில் மிசைல் வச்சு அடிச்சிருக்காய்ங்க.
ஃபத்தே 213 வச்சு அடிச்சிருக்காங்க. ஓகே. அந்த ஃபத்தேலாம் வந்து 2400 கிலோமீட்டர், 2500 கிலோமீட்டருக்குள்ள தான். ஓகே. ஆனா, இந்த டியூகோ கார்சியான்னு சொல்லி ஒரு தீவு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. இந்திய பெருங்கடல்ல செஷல்ஸ் அவங்களோட சம்மந்தப்பட்டது பிரிட்டிஷ்காரனோடது. ம், ம். ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்டர். அந்த டியூகோ கார்சியா தாக்குதல் பண்ணாங்கல்ல, அங்க தான் வந்து இவங்களோட முக்கியமான அந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாம் வச்சு, அங்க ஆயில் ஃபியூல் எல்லாம் ஃபில்லப் பண்ணி, அங்கேருந்து கிளம்பி நல்லா பறந்து வந்து இது மேல குண்ட போடுறது. ஓகே. டியூகோ கார்சியா வந்து ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அமெரிக்காவுக்கு. இந்தியாவ கண்காணிக்கலாம், சைனாவ கண்காணிக்கலாம், ஆப்பிரிக்கா இந்த பக்கம் கண்காணிக்கலாம். எல்லாத்தையும் பண்ண முடியும். அது முக்கியமான தீவு. அந்த தீவு ஆக்சுவலா வந்து பிரிட்டிஷ்காரனோடது. இப்படி இவன் வந்து கூட இருந்து நானும் பிரிட்டிஷ்காரன் சொன்னா, ஓகே சார் ஐயா சாமி குடுத்துறேன் குடுத்துருவாங்கல்ல. அந்த மாரி இவங்களோடது இருக்கு இப்போ. அங்க வந்து அடிச்சிருக்காங்க 4000 கிலோமீட்டர் தாண்டி. அது வந்து பேருக்கு தான் அடிச்சாங்க. ம். அப்போ 4000 கிலோமீட்டர தாண்டி கொரம்சாகர் 4 அடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காமிச்சுட்டாங்க. அது இல்லாம கொரம்சாகர் 5 தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ம். நமக்கு வந்த தகவல்ல டீட்டெயில் வந்து இத தயார் பண்ணி சில மாசங்களுக்கு முன்னாடியே ஆல்ரெடி தயார் பண்ணிட்டாங்க. ம். அதோட ரேஞ்ச் எப்படின்னா 13,000 கிலோமீட்டர், 12,000 கிலோமீட்டர், 13,000 கிலோமீட்டர். 11,000 10,500லேருந்து 11,000 11,500 கிலோமீட்டர் தான் மொத்த அமெரிக்காவோட சிட்டீஸ் எல்லாம் கவர் ஆகுது இங்கேருந்து. இவன் வந்து 11,000 கிலோமீட்டருக்கு ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சு, அதோட இம்ப்ரூவ் பண்ணது 13,000 கிலோமீட்டர். ஓகே. இது எப்படின்னா கைடட். ஏன்னா எப்பவுமே ஐசிபிஎம் கண்டிப்பா கைடட் தான். எங்க போய் தாக்கணும், நியூயார்க்ல இந்த சிட்டில இதுக்குள்ள போய் விழணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ 11,000 கிலோமீட்டர் போகணும்னா அதோட லெங்த், விட்த், அப்புறம் பின்னாடி வந்து அவன் பேக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதோட எரிபொருள், அதுக்கப்புறம் தலையில வச்சிருக்க வார்ஹெட் இருக்குல்ல, ஒரு 1000 கிலோ வெடிபொருள், ம். 1300 கிலோ ம். அப்படி ஹெவியா கொண்டு போறதுக்கு ஒரு 8 கொரம்சாகர் 5 வந்து ரெடியா வச்சிருக்கானாம். ஓ! 8 வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். இங்கேருந்து கிளம்புச்சுன்னா, அத வந்து எப்படின்னா ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல கரெக்ட்டா இது கிளம்புது அப்படின்னா, அந்த அண்டர் கிரவுண்ட்ல மேல வந்து ஓப்பன் ஆகும். சல்லுன்னு கிளம்பும், குளோஸ் ஆயிரும் அது. எங்கேருந்து வெளிய வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இத வந்து டீட்டெயில் படிக்க படிக்க அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அதாவது அதான் ஏற்கனவே சொல்லிட்டு முன்னாடியே சொல்றேன். அவன் சொந்த நாட்டு மக்களுக்கு வந்து சோறு போட்டானோ, பட்டினி போட்டானோ, என் நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும். நான் இதெல்லாம் செய்றேன் அப்படின்னு அவ்வளோ செஞ்சு வச்சிருக்கான். இத்தனைக்கும் வெளியில பூரா வந்து இப்ப சவுதி அரேபியா வாங்குறான், யுஏஇ வாங்குறான், கத்தார் வாங்குறான் அப்படின்ற மாரி அங்கேருந்து காசு குடுத்து வாங்கி வைக்காம, சொந்தமா டெவலப் பண்றான். அது போக இந்த இது இருக்கு இல்லையா? இப்ப F-35 ஃபைட்டர் ஜெட்டு, F-15 இதெல்லாம் வந்து திருப்பி தாக்குது இல்லையா? அது வந்து அவன் சொந்த டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்படி வச்சிருக்காய்ங்க. அது ம். வந்து Su-300, 400 அவன் ரஷ்யா குடுத்தாய்ங்க. இவன் கையில பார்த்தா, இது டேவிட் ஸ்லிங் இருக்கட்டும், அயர்ன் டோம் எல்லாமே இவன் கையில இருக்கு. பேட்ரியாட், தாட் வந்து அமெரிக்கா கையில இருக்கு. இத தாண்டி இவன் வேற தனியா பண்ணி வச்சிருக்காய்ங்க ஈரான். ஈரான ஒண்ணும் செய்ய முடியல. அப்போ 4000 கிலோமீட்டர் தாண்டி 11,000 12,000 கிலோமீட்டர் தூரம் போற அளவுக்கு 8 இது பண்ணி வச்சிருக்கானாம். 8 இது பண்றதுக்கு தேவைப்பட்டா ஒரு 20 பண்ணலாமே, 30 பண்ணலாமே சொல்லலாம். அதுக்கான எரிபொருள் அவ்ளோ ஹெவியா தேவைப்படுது. ஆனா, இத பண்ணி வச்சிருக்கோம். எனி டைம் அதில வந்து அந்த வார்ஹெட்ல வந்து ஒரு 1000 1 டன்னு, 1 1/4 டன்னு அந்த அளவுக்கு வந்து வெடிபொருள கொண்டு போலாம். அல்லது ஒரு 50 கிலோ நம்ம நியூக்ளியர் பாம்பு இருக்கு இல்லையா? அத உள்ள வச்சு கொண்டு போய் போட்டுறலாம். அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10, 11 குண்டு வந்து இவன் ரெடியா வச்சிருக்கதாவும், ஒரு 8 ஐசிபிஎம் ரெடியா இருக்கிறதாவும் தகவல். ம். அந்த இது தெரிஞ்சுக்கிட்டு தான் அமெரிக்கா வந்து கொஞ்சம் ம். இன்னும் வந்து ரொம்ப இறங்காம பேருக்கு அப்பப்ப அடிக்கிறது. ம். 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 ரொம்ப ம். இதா இருக்கா சொல்றாங்க. வேற வழி இல்ல. அமெரிக்காவுக்கு வந்து இங்கேருந்து நாங்க வந்து பிளாக் எல்லாம் விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. நேத்து இதுல வந்துருச்சே. ம். நீங்க ம். வந்து ம ஹர்மோஸ் எல்லாம் திறந்து விட்டுருங்க. நாங்க வந்து கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்கு இல்லையா? அதுலேருந்து பிளாக்கெட் எல்லாம் நாங்க கிளம்பி போயிடுறோம். எல்லாம் வந்து ஓகே. அப்புறம் யாரையும் அடிக்க மாட்டோம். கிளியர் அப்படின்னு சொல்லி பெருசா போட்டாங்கல்ல. ஏன்னா பிளாக்கெட் அங்க இருக்கிறதுக்கு டெய்லி வந்து ரூ. 20,000 செலவாகுது. அது என்ன சொல்றாங்கன்னா, "எப்பா நான் போறேன்ப்பா, என்ன விடுங்கப்பா" அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு கிட்டத்தட்ட கெஞ்சுற அளவுக்கு வந்துட்டாங்க. வேற வழியே இல்ல. திரும்ப வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. என்னத்த அமெரிக்கா நாசமா போயிட்டு போகுது. நம்ம நல்லா இருந்தா போதுன்ற மாரி, அவைங்க வந்து ஒரு 10, 15 பேர் வந்து அங்க மஞ்ச குளிக்கிறாங்க. இப்ப இந்த ஹார்முஸ் ஜலசந்திய வந்து திறக்கிறதுல வந்து திறக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. திறக்கணும்னு உத்தரவு போடுறாரு. ஆனால் அதிலிருந்து ஒரு பெரிய வருமானம் வந்துகிட்டு இருந்தது ஈரானுக்கு இப்போ ம். போர்க்காலங்கள்ல. ம். இப்போ அது நிற்கும்போது, அந்த வருமானம் வராமல போகும்போது, அதை தொடர்ந்து திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?